அந்த உப்பு அதிகமானால் சோறே கெட்டுவிடும். அப்படித்தான் ஆடம்பரமும். ஆடம்பரம் அதிகமானால் ஆபத்து வந்துடும். கையில் வந்து சேர்ந்த பணத்தை, வரவேண்டிய பணத்தை வைத்து பூர்வீக சொத்து, வீடு வாங்கலாமா, இடிச்சிட்டு கட்டலாமா, இல்ல நகை வாங்கலாமா, இல்ல நல்ல காரியம் சுபகாரியம் செய்யலாமா யோசித்து கொண்டிருக்கும் கடகம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எதையும் இயற்கையின் போக்கில் போகவிட்டு வருவதை அனுபவித்து வாழும் இயற்கையின் ஆற்றலை நன்கு உணர்ந்த உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வாரமாக வந்துள்ளது. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும். பூர்வீக சொத்து, நிலம், வீடு, வாசல், மனை இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து எதுவாக இருந்தாலும் அது பழசாக இருந்துச்சுன்னா இடிச்சு விட்டு புதிதாக கட்ட வேண்டும், உருவாக்க வேண்டும் என யோசனையும் சிந்தனையும் அதுக்குண்டான சூழ்நிலையும் இந்த வாரம் வந்து சகோதரம், மூத்த சகோதரம், அண்ணன் தம்பி உறவு, சகோதர உறவுல அதுலேயும் குறிப்பா இளைய சகோதரத்துக்கு சில பிரச்சனை கஷ்டம் நஷ்டம்லாம் வந்திருக்கும். மூத்த சகோதரத்துக்கும் சில சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை, அன்பு, பிரிஞ்சிருந்தா ஒன்று சேர்றது, அனுசரிக்கிறது இதெல்லாம் இந்த வாரத்துக்கு வந்திருக்கு. அவங்களால சில நன்மையும் இருக்கு, உங்களால அவங்களுக்கும் நன்மை இருக்கு. அம்மா வழி சொந்தம், ஆதரவு, உதவி இருக்கு. தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தொழிலையோ, அது எலக்ட்ரானிக்கல் சார்ந்த மிஷினரி சார்ந்த தொழிலையோ ஒரு முதலீடு பண்ணி தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதிகப்படியாக வருமானம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு சிபாரிசு, ஒரு யோசனை இந்த வாரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகம் வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. அது வளர்ச்சி அடைய, பதவி உயர்வு பெற, வருமானம் அதிகரிக்க அதுக்குண்டான சில முன்னெடுப்புகளை எடுப்பீர்கள். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தா அந்த தொழிலை நல்லா வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்ன பண்ணணுங்கிறத தீவிர ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நல்லது செஞ்சாலும் சக ஊழியர்கள், அடுத்தவர்கள், நண்பர்களுடைய ஆதரவோ ஒத்துழைப்போ தகுந்த நேரத்தில் உதவியோ இந்த வாரம் கிடைப்பது கஷ்டம். இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா, எதிரிகளும் சைக்கோ குணமுள்ள நபர்களும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமையும் கெட்ட எண்ணமும் படுவார்கள். அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு மறைமுகமா ஏதாவது ஒரு முயற்சி செய்வாங்க. இந்த பொறாமை பிடிச்சவங்களுடைய கெட்ட தீய எண்ணங்களால அப்பா வயிறு தொந்தரவு, செரிமான தொந்தரவு, பசி இல்லாம போறது, மந்தம், இந்த சிக்கல்கள் கொஞ்சம் வரும். குறிப்பாலா கடுமையா உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, சுயநலம் இல்லாம தனக்காக வாழாம குடும்பத்துக்காக வாழும் கடக ராசியில் பிறந்த சகோதர சகோதரி, அந்நிய நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பொறாமையால தடுத்தாலும் அதே அந்நிய நபர்களால அந்த முட்டுக்கட்டைகளை நீக்கி முன்னேறி வளர்ச்சி அடைகிற அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. அது நடக்கும். ஒரு சிலர் தடுப்பாங்க, பலர் உங்களை ஆதரித்து வளர்த்து எடுப்பாங்க. பெண்களால் உங்களுக்கு உதவிகள்லாம் இருக்கு. அதே சில பெண்களால் போட்டி பொறாமை தடையும் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க கடகராசி, இயற்கையின் காதலன், இயற்கையோட இயற்கையா வாழணும்னு ஆசைப்படுறீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்திருந்தா வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழுவதும், 30ஆம் தேதி புதன்கிழமையும், 3/5/2025 சனிக்கிழமை மதியத்துக்கு மேல 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்குள்ள நாலு நல்லா இருக்கு. எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி பெறும். 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேல, 30ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்குள்ள, 1/5/2025 வெசலாக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல, 2/5/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்குள்ள. நாலு சரியில்லை. இந்த நாளுல யோசிச்சு நிதானமா பொறுமையா செயல்படவும். நீங்க பூச நட்சத்திரத்துல பிறந்த 28ஆம் தேதி திங்கக்கிழமையும், 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துல, 30ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 6 மணி வரை, 1/5/2025 வெசலாக்கிழமை மதியம் 2 மணில இருந்து
2/5/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு உள்ளார நல்ல நாளா இருக்கு. இந்த நாளுகள்ல எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் வெற்றியை கொடுக்கும். முயற்சி செய்யுங்க. 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்குள்ள, 30ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு மேல, 1/5/2025 விசாலக்கிழமை 6 மணிக்குள்ள, 2/5/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல, 3/5/2025 சனிக்கிழமை மதியம் 12 மணி வரைக்கும் நாள் நல்லா இல்லை. இந்த நாளுகளில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கும். ஆயிலியோ நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 30ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரத்தில், அதாவது சாயந்தரம் 6 மணிலேருந்து 1/5/2025 விசாலக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும், 2/5/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து, 3/5/2025 சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ள நாள் நல்லா இருக்கு. இந்த நாளுகளில் நீ எந்த காரியத்தையும் செய்ய வெற்றி பெறும். 28ஆம் தேதி திங்கக்கிழமை, 30ஆம் தேதி புதன்கிழமை, 1/5/2025 விசாலக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல, 2/5/2025 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்குள்ள, 3/5/2025 சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல, 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்குள்ள. கொஞ்சம் நாள் சரியில்லை. காரிய தோல்வி, மன உளைச்சல், வாக்குவாதம், சண்டை. அதனால இந்த நாளில் எந்த காரியத்தை ஈடுபட்டாலும் செஞ்சாலும் நிதானமும் பொறுமையும் வேணும். அன்பான கடகராசி பிறந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக, சிறப்பான வாரமாக வந்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வீடு, வாசல், சொத்து, சுகம் சொல்லி உங்களுடைய கடுமையான உழைப்புக்கும் முயற்சிக்கும் வெற்றிகளை தர வேண்டிய வாரமாக வந்துள்ளது. வாழ்க்கையில் முன்னேறி வளர்ச்சி அடைய என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.